தனுசு ராசி நேயர்களே, இதுவரை வாக்குஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இப்பொழுது ராசியில் வந்து சனி பகவானுடனும் சுக்கிர பகவானுடன் இணைகிறார். அதே நேரம் 7ஆம் இடத்திலே ராகு பகவான் வந்து அமருகிறார். இந்த 2 கிரக நிலைகளும், அதாவது ராகு பகவான் 7இல் இருப்பதும் கேது பகவான் ராசியில் இருப்பதும் அவ்வளவு சிறப்பல்ல என்பதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். போதா குறைக்கு உங்களது ராசிக்கு நல்ல பலன்களை வழங்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானுடன் இணைந்து உங்களது ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மூவரும் இணைந்து இருப்பது அரசியல் மாற்றங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள், அதாவது குறிப்பாக வேறு கட்சியில் சேர்வது அல்லது இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ஏதாவது பதவிகளை அனுபவிப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ராகுகேது பெயர்ச்சியில் நிச்சயமாக நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு முதலிலே சில விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். முன்கோபப்படாமல் இருக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்து கொண்டால் எல்லா காரியங்களும் நன்றாகவே உங்களுக்கு நடக்கும். உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் எல்லா காரியங்களிலும் ஏதாவது குறைபாடுகள் காணப்படும். இப்படி குறைபாடுகள் காணப்படுகின்ற நேரத்திலே மனதில் ஏதாவது கவலைகள் வந்துவிட்டால் இந்த கவலைகள் மூலமாக உடல்நலத்திலே பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தனுசு ராசி நேயர்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தால் தங்களது மனைவிக்கும், பெண்களாக இருந்தால் தங்களது கணவருக்கும் கூட இந்த நேரத்தில் உடல்நல பாதிப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். மேலும் விரயஸ்தானத்தில் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சில நாட்கள் கழித்து உங்களது ராசிக்கு வரப்போகிறார். அது ஜென்மக்குருவாக இருக்கலாம். ஜென்மக்குருவாக இருக்கின்ற நேரத்திலே சில நேரங்களில் நீங்கள் குடும்பத்தை விட்டு வேலை விஷயமாகவோ அல்லது ஏதாவது வியாபார விஷயமாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும், பிரிந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். சில நேரங்களில் உங்களது குழந்தைகள் கூட உங்களை விட்டு வெகு தூரம் சென்று இருப்பார்கள் உத்தியோக விஷயமாக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதையும் நீங்கள் பதிய வைத்து கொள்ளுங்கள். கடந்து போன காலங்களை எல்லாம் நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இனிமேல் சுறுசுறுப்பாக எப்படி இயங்க வேண்டும் என்பதை மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள். வெளியூர்களுக்கு செல்ல வேண்டுமா? சென்று வரலாம். ஆலய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா? கொடுக்க விடலாம். அதே நேரம் சில நேரங்களில் புதிய தொழில்கள் ஏதாவது அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஏற்படுகின்ற நேரத்திலே அந்த நண்பர்கள் சுயநலமாக செயல்படுகிறார்களா என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்குவார்கள். எனவே இந்த ராகுகேது பெயர்ச்சி என்பது உங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து பழகக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு தொழில் அல்லது வெளிநாடுகளில் கல்வி கற்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பயன்படுத்தி கொள்ளுங்கள்.